வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயுபிஎஸ்பியோட இன்டர்வியூ டேட் ரொம்ப ஆவலாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த இன்டர்வியூ டேட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் இது மாதிரியான இன்னும் நிறைய ஷாக்கிங் நியூஸ் வர இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஐயுபிஎஸ் எஸ்ஓட ரிசல்ட் இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டேட் பேங்கோட பிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டேட் பேங்கோட பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஏராளமான விஷயத்தை இந்த வாரத்தில் நம்ம ஒரு விஷயமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சந்திப்புகள் அனைத்தும் நல்ல விதமாக அமையணும், சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கோங்க, நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நல்ல விஷயமாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இந்த வாரம் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வாரம். அதில் பிகின் வித் திங்கட்கிழமை ஸ்டார்ட் வித் நம்மளோட கால் லெட்டர். ஐபிஎஸ்பியோட இன்டர்வியூ டேட் என்னைக்கு சொல்லி ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நமக்கு. ஸோ இன்டர்வியூ டேட் ஆனது வருகின்ற 22ஆம் தேதி முதல் ஆரம்பித்து 28ஆம் தேதி வரைக்கும் போகிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. ஸோ டேட்டு நமக்கு கால் லெட்டர் எல்லாமே வந்துருச்சு, நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதனை தொடர்ந்து நம்மளோட பயோடேட்டா அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ண லிங்க் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் டவுன்லோட் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஐயுபிஎஸ் பிஓ பொறுத்த அளவில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கால் லெட்டர் வந்துருச்சு எடுத்துருங்க, பயோடேட்டா ஃபார்ம் ரெண்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்வியூ பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்டர்வியூ நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட்ஸை கொஞ்சம் எடுத்து பத்திரமா வைங்க. ஸோ தேவையான சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லும்போது which category belongs to which category, ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா, அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். அதுபோக ஜென்ரல் கேட்டகரினா பிரச்சனை கிடையாது. இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ரிசல்ட் பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரியை வச்சு தான் கட் ஆஃப் வச்சு தான் ரிசல்ட், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப மறக்காமல் பண்ண வேண்டிய முதல் விஷயம், உங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி இடபிள்யூ சர்டிஃபிகேட்டை மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. அதனை தொடர்ந்து வேறெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 10th 12th மார்க் ஷீட் நம்மக்கிட்ட இருக்கும், டிகிரி கம்ப்ளீட் சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருக்கும், இல்லைனா கான்வொகேஷன் நம்மகிட்ட இருக்கும், அப்படின்னா ஈச் செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் இது எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப தேவையான விஷயம். இதுக்கு அடுத்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் அது மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதை முதல்ல நீங்கள் ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு இன்னைக்கு கரெக்டாக 10வது நாள் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணால் கூட ஓபிசி சர்டிஃபிகேட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, மறந்துடுச்சு, இல்லை காணும், அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூ போகிறதுல உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் கட்டாயமாக இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க, முதல் விஷயம். அதனை தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் இன்டர்வியூ ஆல்ரெடி நம்மகிட்ட போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிராஞ்சில் வந்து ஒரு 106 பேரும் தொடர்ந்து அங்கங்கே இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நம்ம கிட்ட ஒரு 170+ பக்கத்தில் நியர் ஆட்கள் நம்மக்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆட்கள்லாம் 2-3 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டான். ஸோ இதனை தொடர்ந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம நாளையிலேருந்து பிளான் பண்ணுறோம். ஸோ காலையில் 6:30 மணி முதல் 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 5:30 மணி முதல் 10 மணி வரைக்கும், இப்படி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம இன்டர்வியூ பேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம். வீக்கெண்ட் உங்களுக்கே தெரியும், காலை முதல் இரவு வரை இன்டர்வியூ பேனல் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதே ஒரு கான்ஃபிடன்ட் வரணும். அப்படின்னா ஸோ அங்கே நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் கோடில் போகிறோம், நம்ம என்ன மாதிரி ஷூஸ் என்ன மாதிரி பண்ண போகிறோம், நிறைய விஷயம் நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நீங்கள் அது மாதிரியான ஒரு ட்ரெஸ் கோடு, அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடில் நீங்கள் வந்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம எழுதின மார்க்கை 80 கன்வெர்ட் பண்ணி இன்டர்வியூ 100க்கு பண்ண போகிறோம், இன்டர்வியூ 20 கன்வெர்ட் பண்ணி ஃபைனலிஸ்ட் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம மெயின்ஸ் எப்படி பண்ணியிருக்கோமோ அதை மாற்றவே முடியாது, முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்டர்வியூ அப்பியரன்ஸை மாற்றலாம். இன்டர்வியூவை நம்ம ஃபுல் ஸ்கோர் கார்டு அடிக்கிற என்ன செய்யணுமோ அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம பிளான் பண்ணுவோம். சரியா? ஸோ ஆல்ரெடி நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டோட லாஸ்ட் 2 மெகா மார்க் இன்டர்வியூ, சனி ஞாயிறு நடத்துகிற மெகா மார்க் இன்டர்வியூ ஏராளமான பேர் பங்கு பெற்றீங்க. ஸோ அதனை தொடர்ந்து நம்ம இன்னும் மார்க் இன்டர்வியூ இன்னும் புது யுக்திகளோட புது விஷயத்தோட நம்ம நாளையிலேருந்து மீண்டும் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாளை முதல் உங்களோட இன்டர்வியூ போகிற வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டட் மார்க் இன்டர்வியூ, அது உங்களுக்கே தெரியும் நம்ம பிரான்ச்சை பொறுத்தளவில். ஸோ வாங்க, அன்லிமிட்டட் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அதனை தொடர்ந்து இன்டர்வியூ முடித்த பிறகு என்ன பண்ணீங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செஞ்சீங்க, என்ன செய்யக்கூடாது, எந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி பண்ணீங்க, இந்த மாதிரியான அனைத்து விதமான தகவலும் உங்களுக்கு பரிமாறப்படும். அது போக நீங்கள் எடுத்த மார்க், என்ன மார்க் எடுத்திருக்கோம், ஸோ இந்த மார்க் இம்ப்ரூவ் பண்ண என்ன செய்யணும், எந்த செக்ஷனில் கம்மியாக இருக்கும், இது மாதிரியான எவல்யூஷன் ஷீட் அவங்க கையில் கொடுக்கப்படும். ஸோ அதையும் நம்ம பார்த்து நம்மளோட இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பேனல்லாம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படிலாம் யோசிக்காமல், பேனல் மெம்பர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ், ஏற்கனவே 2-3 இன்டர்வியூ போனவங்க, ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்க, அவங்க தான் அவங்க பேனல் இருக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபுல் ஃப்ளெஜ்டாக மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், ஃபுல் மார்க் எடுப்போம். ஸோ அடுத்து வரக்கூடிய ஐபிஎஸ் தேர்வு ஏப்ரல் 1 நம்ம ஒரு வங்கி அதிகாரியாக இருப்போம், எந்த சந்தேகமும் இல்லை. இருக்கிற சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இருக்கிற 10 நாளில்
நல்ல மார்க்கிங் அட்டன் பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளெட்ஜாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த ஏரியா வீக்காக இருக்குன்னு சொல்கிறோம் அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். எந்தெந்த ஏரியா ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதை ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. அதையும் தாண்டி இன்னும் பட்ஜெட், பேங்கிங் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம தொடர்ந்து செய்வோம். நாளைக்கு யூனிட் ஜேஓ எக்ஸாம் இருக்குது. முடித்தவுடன் முழு மனதாக முழு முயற்சியுடன் ஃபுல் வேகமாக இது நம்ம ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை பங்கு பெறுங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரம் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த அளவில். ஸோ இந்த வாரம் எஸ்பிஐபிஓட ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்று ஐபிஎஸ் பிஓ கால் லெட்டர் வந்துருச்சு. ஐபிஎஸ் எஸ்ஓவோட ரிசல்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸ்டேட் பேங்க் கிளர்க் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாதிரியா தொடர்ந்து எல்லா விஷயங்களும் நடக்குது. இது போக ஐடிபிஐ எக்ஸிக்யூட்டிவ் ஸோ அரௌண்ட் ஒரு 35 பேருக்கு மேலே பாஸ் பண்ணியிருக்காங்க, 40 பேர் பக்கத்தில். ஸோ அவங்களுக்கான ஒரு சக்ஸஸ் மீட்டும் நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனையும் தொடர்ந்து ஐடிபிஐ ஜாம் அது உங்களுக்கு தெரியும். ஒரு பிஓ கிரேடில் உள்ள ஐடிபிஐ எக்ஸாம் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு 25 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கும் மார்க் இன்ட்ரி கண்டக்ட் பண்ணிருக்கோம். அவங்களும் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த இயரில் ஏப்ரல் 1க்குள்ளே வேலைக்கு போகணும். இதுதான் டார்கெட்டு. அதை நோக்கி ஃபுல் ஃப்ளெட்ஜாக போவோம். அதற்கான பேட்சஸ் சார் நான் ஸ்டேட் பேங்க் பிலிம்ஸ் எழுதியிருக்கேன். அப்போ மெயின்ஸ் பேட்ச் வெறித்தனமாக போயிட்டுருக்கு. உட்காந்து படிங்க. அடுத்தது பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் என்ஐசிஎல் ஏஓக்கான பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதையும் அட்டன் பண்ணுங்கள். சூப்பர் பேட்ச், ஸ்டேட் பேங்க் மெயின்ஸ் பேட்ச் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து பயணிங்கள். இயர் எண்ட் ஆகிட்டு ஒன்றுமே இல்லை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. இனிமேல் தான் நிறைய கிளைமேக்ஸ் காத்திருக்கிறது. பிலிம்ஸ் ஸ்டேட் பேங்க் பிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் ஃபுல் பட்ஜெட்டாக படிச்சிங்கன்னா ஏப்ரலுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டேட் பேங்க் வேலைக்கு போகிற சான்ஸ் இருக்குது. இந்த பிஓ கிளியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இது மாதிரியான நிறைய வாய்ப்புகள் இந்த வாரம் காத்திருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக மேக் பண்ண முக்கியமான விஷயம் பிஓ இன்டர்வியூண்ணே. ஸோ அங்கங்கெல்லாம் சுற்றாதீங்க. நமக்கு தெரியும் என்ன செய்யணுன்ட்டு. ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம அதை மட்டும் செய்வோம். ஈஸியாக கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிட்டு போயிடும். நிறைய ஆஸ்லேஷனில் நிறைய குழப்பத்தில் அது செய்வோம் இது செய்வோம் அப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா அங்கே போகலாமா எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஃபுல் ஃப்ளெட்ஜாக நம்ம மார்க் இன்டர்வியூ உட்காந்து அட்டன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக அந்த ரிசல்ட்டு நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ பிஓ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு சூப்பரான வேலை. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ 1.5 ஆண்டு 2 ஆண்டு கனவு ஸோ நிறைவேறதுக்கான கடைசி தருணத்தில் இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வெற்றி நம்மளை சாரும். எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். வெற்றி நமது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.